காது சடன் ஹியரிங் லாஸ். ஆக்சுவலாக இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் மறுபடியும் அந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியம். நான் ரீசெண்டாக நேற்று கூட ஒரு பேஷண்ட் பார்த்தேன். காது சடனாக வந்து ஒரு இன்ஜினியர் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா ஒரு காது கேட்கல. ஃபர்ஸ்ட் இன்சியலாக ஏதாவது காதில் அழுக்கு அடைச்சிருக்கும், அது அடைச்சிருக்கும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் போக போக காது சுத்தமாக கேட்கணும்னு ரொம்ப பேனிக்காக வந்து ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். ஸோ உடனே காது ஹியரிங் டெஸ்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக நர்வ் போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக 100% லாஸ். நார்மலாக காது 10 to 20 டெசிபிள் கேட்கணும், இவருக்கு 90 டெசிபிள் போயிடுச்சு. இந்த மாதிரி சடன் லாஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா லேபிரின்தைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். லேபிரின்தைட்டிஸ்னா இன்னர் இயர் வந்து காது கேட்குற அந்த இன்னர் இயர் ஸ்ட்ரக்சர் வந்து சடனாக வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி காதில் அஃபெக்ட் ஆகிடலாம். அப்போ சிவியராக ஒரு பெயின் வரும், தலை சுத்தல் வரும், காதில் ஒரு டினிட்டஸ்னு ஒரு சத்தம் வரும், காது சடனாக கேட்காம போயிடும். அவர் பண்ண நல்ல விஷயம் வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. உடனே வந்ததுன்னா அதை நம்ம 100% சரி பண்ண முடியும். உடனே ஸ்டீராய்டு கொடுக்கலாம், காதில் இன்ஜெக்ஷன் பண்ணலாம், மாத்திரை சாப்பிடலாம், இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று ப்ரிடிஸ்போசிங் ஃபேக்டர் தான் இருக்கலாம். ஸோ டயபெட்டிக் இருந்ததுன்னா காதில் ஈஸியாக அந்த மாதிரி பிளட் ஃப்ளோ பாதிச்சு காது கம்மியாகும். ஏற்கனவே தலையில் அடிபட்டிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து வெர்டிகோ வர பேஷண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வெர்டிகோ இருக்கலாம், இல்லை கார்டியக் டிசீஸ் எதாவது இருக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு 10% தான். 90% இடியோபதி சடனாக வருது. எதனால வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் நார்மலாக நாங்கள் சொல்கிறது வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை வாஸ்குலர் காஸ். இதாக சின்ன கிளாட் போய் காதுக்கு போகிற பிளட் சப்ளை அடைச்சதுன்னா கம்ப்ளீட்டாக காது கேட்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் எதாக இருந்தாலும் வித்தின் 72 ஹவர்ஸில் அதை வந்து டாக்டர்கிட்ட பார்த்தோன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். சில பேருக்கு ஸ்லோவாக காது கம்மியாகும். இது ஏஜிங் ப்ராசஸ் சொல்லுவோம், இல்லை பரம்பரையாக வியாதி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்லோவாக இறங்கும். அதை வந்து நம்ம சரி பண்ணுறது கஷ்டம். ஒன்று மிஷின் போடணும், இல்லை மாத்திரை கொடுக்கணும். பட் சடனாக காது கேட்காம போனால் இமீடியட்டாக டாக்டரை பார்த்தா அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி நம்ம இது பண்ணலாம். ஈவன் சிம்பிளாக ஒரு வேக்ஸ் இருக்கும், அந்த வேக்ஸ் கூட காலையில் தலைக்கு ஊற்றிருப்போம், அது நல்லா வந்து தண்ணியில் என்லார்ஜ் ஆகி கம்ப்ளீட்டாக காது அடைச்சிரும். அப்போ கூட சடனாக காது கேட்காம போகலாம். சின்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், பெரிய இஷ்யூவாக இருக்கலாம். பட் இது ஒன்றும் இல்லை, சளினால காது அடைக்குதுன்னு அலட்சியப்படுத்த வேணாம். சடனாக ஒரு காது கேட்காம இருந்தால் இமீடியட்டாக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது.